friends, welcome to MS Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபியா கூட செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணலாம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ற நேரா சரியா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து 2 எக் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 எக் வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். 2 எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட தேவையான அளவுக்கிட்ட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 எக் எடுத்ததுக்கு நான் 2 பிங்கோ வாங்கியிருக்கேன். இப்போது இந்த பிங்கோவை கட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம தூள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்காங்க, அது நல்லா தூளாகிக்கும். ஒரு பிங்கோ போதுனாலும் நம்ம 2 எக்குக்கு ஒரு பிங்கோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம 2 பாக்கெட் சேர்த்துக்க போகிறோம். 2 பாக்கெட்டையும் நல்லா உடச்சி இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கிட்ட நம்ம இது கூட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக்கை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அடுப்பை சிம்மிலே தான் வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் இது லைட்டாக வேகட்டும். அதுக்கடையில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்த ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இது கூட தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே கேப்சிகம் இருந்தாலும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சுருந்த அந்த பிங்கோ சிப்ஸ் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி 2 பாக்கெட்டையும் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இது கூட பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் பரவலாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு அடுப்பை கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இது வந்து நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அங்கே ரொம்ப சூப்பராக பன் மாதிரி சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஒரு டேஸ்டான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம்லாம் சரியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.